தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் விஸ்வாமரேந்திர பதவிப்ரபதானதக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷன் நிஷீதது மயீக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தி வரோதரம் சகோதரம் இந்திராயாக. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாராந்திர ராசி பலன்கள் டிசம்பர் 31, 2023 முதல் ஜனவரி 6, 2024 வரை உண்டான வாராந்திர ராசி பலன்கள். டிசம்பர் 31 to ஜனவரி 6, 2024. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த 2023 ஆண்டுக்கான கடைசி நாள் டிசம்பர் 31 இந்த வார ஆரம்பம். இந்த வாரத்தில் என்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது, உங்களுக்கு எப்படிப்பட்ட புதிய ஓப்பனிங் திறக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு பகவான் இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். வார ஆரம்பத்தில் டிசம்பர் 31 காலையில் கடக ராசியில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு தன் பயணத்தை துவக்கிறாரு. கன்னி ராசியில் கேது இருக்கார். விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரன் சேர்க்கை, இதில் புதன் வக்ரகதியில் இருக்கார். தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் குரு பார்வையில், குருவின் 9ஆம் பார்வையில் சூரியன் செவ்வாய் குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி லாபஸ்தானம் 11ஆம் இடமான கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் பெரிய கிரக பயிற்சிகள் எதுவும் இல்லை, அடுத்த வாரம் தான் இருக்குது. இந்த வாரத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, டிசம்பர் 31 ராத்திரி 11:57:53 மேஷராசியில் வக்ரகதியில் இருக்கிற குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 மாதமாக வக்ரகதியில் இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பில் மாற்றத்தை சந்திக்கிறாரு. இந்த மாற்றம் தான் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பெரிய பெரிய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில், கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து குரு பகவான் மேஷராசியில் இருக்கார். அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இதுவரை கொடுக்காத நல்ல விஷயத்தை இந்த 4 மாதத்தில், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 4 மாதத்தில் வாரி வழங்கிட்டு தான் அவருடைய அடுத்த பயிற்சி ஆக போகிறது. அதனால் இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதுமே யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரனின் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. 31 விடியற்காலையில் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே சிம்ம ராசியில் 2 ஜனவரி 2 வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதன் பிறகு இந்த வார கடைசியில் 5 சாயந்தரத்துக்கு மேலே துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு வார ஆரம்பத்தில் 31 காலை வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகும் பொழுது. அதே சமயம் மகர ராசிக்கு 31 காலை முதல் 2 ஜனவரி 2, 2024 மாலை 6:28 வரைக்கும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 2 மாலை 6:28 கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதாவது சந்திரன் கன்னி ராசியில் இருக்கும் பொழுது 5 வரை, ஜனவரி 5 மாலை 6:46 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். ஜனவரி 5 மாலை 6:46 கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து மீனராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அது 7 அடுத்த வாரம் ஜனவரி 7 மாலை 4:01 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும் மீனராசிக்கு. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான தனுசுக்கு ஒரு 2 hours தான் இருக்கும். அதுக்கப்புறம் மகரம், கும்பம், மீனம்
ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பல தடைகளை தகர்த்தெறிவதற்கு அந்த விநாயகர் பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, வேலைக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் சீக்கிரமாக கிடைக்கணும். உங்கள் வியாபார வளர்ச்சி, பிஸ்னஸ் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப வசிய யந்திரம் செய்து தரப்படும். அதற்குண்டான தொடர்பு எண் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு தேவையான உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான வசிய எந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பம் முதலே உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறது, தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது, நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த அங்கீகாரம், மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் தேடி வரத்துக்கு உண்டான ஒரு யோகமான வாரமாக, யோகமான வாரம் மட்டும் இல்லை, இனிமேல் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு உங்களை யாரும் கையில் பிடிக்கிற முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான ஒரு நல்ல செய்திகள் தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலேருந்து ஆரம்பம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக வார ஆரம்பத்திலே ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்க போகிறாரு. குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதாவது டிசம்பர் 31 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ராத்திரி. டிசம்பர் 31 காத்தாலேயே சந்திரன் சிம்மராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வந்துடுறாரு. குரு சந்திரன் கஜகேசரி யோகம். அதனால் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உண்டான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த வாரம் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம், தொழில் விருத்தி ஏற்படுதல், தொழிலுக்கு உண்டான கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு சகோதரி தொலைபேசி மூலமாக இல்லை எஸ்எம்எஸ் மூலமாக மெசேஜ் பண்ணாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவங்களே கமெண்ட்டும் போட்டிருக்காங்க, நீங்கள் புதுசாக கடன் வாங்கிறதுக்கு ஊக்குவிக்காதீங்க அப்படின்ட்டு. நான் ஊக்குவிக்கலை. இந்த வாரத்தில் அந்த முயற்சி எடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான கடன் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் தான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் கடன் வாங்கி தான் வியாபாரம் பண்ணணும், தொழில் நடத்தணும், குடும்பம் நடத்தணும் நான் சொல்லலை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இருக்கும். குழந்தைகளின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் மேல் படிப்புக்காக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடினமான உழைப்பையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வை விட்டு குரு பார்வைக்கு வந்துட்டார். குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. பாக்யாதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகமான வாரமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் திருமணம் நிச்சயிப்பது, வீடு வாங்குவது, புது வீட்டுக்கு குடித்தனம் போகிறது, குடி புகுவது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது, அதாவது இந்த வார கடைசியில் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை குரு பார்வையில் சமசப்தமமாக கஜகேசரி யோகம் பலமாக இருக்குது. வார ஆரம்பத்தில் சிம்மராசியில் இருக்கும் பொழுது கஜகேசரி யோகம்தான். ஆனால் சமசப்தமமாக வரும்பொழுது, 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் சந்திரன், சந்திரன் பார்வையில் குரு வரும்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவது மட்டுமல்லாமல் சொந்தமாக தொழில் துவங்கணுன்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு யார் சப்போர்ட் இருக்கா, எனக்கு ஆண்டவன் தான் துணை அப்படின்ட்டு புலம்புறவங்களுக்கு கூட ஒரு நல்ல நண்பரை அறிமுகப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வேலை கிடைக்க போகிறது. வேலை கிடைச்சவாளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக எங்கள் வீட்டில் என்னை மதிக்கலை சார், என் குடும்பத்தார் என்னை மதிக்கலை, என்னுடைய மாமனார் வீட்டில் எனக்கு மதிப்பில் ஒரு மாப்பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு புலம்புறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய யோகமான வாரமாக இருக்கும். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. ஆமாம், 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் சொந்த வீட்டை பார்க்குறாரு. சனி பார்வையில் சுக்கிரன் இருக்காரு. ஆமாம், சொந்த வீட்டை பார்க்குறாரு. உங்களுக்கு பண பலத்தை தரக்கூடிய யோகமான வாரமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை இனிமையான வார்த்தைகளால், தவறான வார்த்தை பேசினா கூட அதை இனிமையாக உங்கள் கணவர் எடுத்துப்பார், உங்கள் மனைவி எடுத்துப்பாங்க. இதனால் உங்களுக்குள்ள அந்யோன்யம் குறையவே ஏற்படாது. எதிர்ப்புகள் குறையக்கூடிய வாரமாக இருக்கும். புதன் 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு சுக்கிரனோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால
குடும்பஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்கறதுனால தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த மேஷ ராசியில் பிறந்த அனைத்து சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, அனைத்து வியாபாரிகளுக்கும் சரி தனயோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. தடைப்பட்ட பண வரவுகள், அதாவது எப்படி வந்து ஒரு டேமில் வந்து தண்ணி அடைச்சி வச்சுருந்தா திறந்தால் எப்படி கஷ்ஷிங்காக வெளியில் வருமோ, அது மாதிரி உங்களுடைய பணம் தடைபட்டிருந்துன்னா இப்போ திறந்து விட்டால் எப்படி பணம் கொட்டுமோ அந்த மாதிரி மழையாக கொட்டக்கூடிய நாட்களாக இந்த வாரத்திலேருந்து இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு யோகம் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில், பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்க, மேஸ்திரியாக வேலை பண்ணுறவங்க, சித்தாளாக வேலை பண்ணுறவங்க, இந்த ஜல்லி உடைக்கிற தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எந்த நிலம் சார்ந்த எந்த தொழில் பண்ணினாலும் சரி தொழில் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஏதாவது காரணம் என்னென்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சூரியனோட, சனி குரு பார்வையில். இந்த குரு பார்வையில் இருக்கிற செவ்வாய்க்கு 8ஆம் பார்வையை உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பூமி லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் வளர்ச்சியை மட்டும் தரக்கூடிய வாரமாக மேஷராசிக்கு இருக்கிறதுனால முழுமுதல் கடவுளான விநாயகப் பெருமானையும் அவனின் தம்பியான முருகனையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் தடைகள் விலகும். அதாவது தடைப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு கேட் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு 50 வருஷம் 100 வருஷம் மூடி வச்சுருந்த ஒரு கேட்டை, ஒரு டேமோட கேட்டை திறந்து விட்டால் எப்படி தண்ணி அடிச்சுட்டு வருமோ அது மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வகையில் இருக்குது. குருவருள் உங்களை காக்கட்டும். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. வார ஆரம்பத்திலே 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற பொழுதும் குரு பார்வை இருக்குது, 6ஆம் இடத்துக்கு போகும் பொழுதும் குரு பார்வை இருக்குது. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம். உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம், சிலருக்கு சொத்து வாங்குதல் போன்ற நல்ல விஷயங்கள், அதாவது இப்போ பண முதலீடு செய்யக்கூடிய நேரம். இப்போ இத்தனை நாளாக உங்களுக்கு பண வருமானம் இல்லாமல் இருந்தது, பண தடை ஏற்பட்டது. இப்பொழுது பணம் வர ஆரம்பிச்சிடுத்து. அதை எங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணணும், எங்கே போய் சேமித்து வைக்கணும் அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கெல்லாம் அனுபவம் தான் உங்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல ஆலோசகர்களை கேட்டு செயல்படுவது நல்லது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில தவறுகள் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த தவறுகளை மாற்றிக்கொள்வதற்குண்டான நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் சனி பார்வையில் வராரு. அந்த 4ஆம் இடத்ததிபதியும், அதாவது சூரியனும் சனி குரு பார்வையில் வந்துடுறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகள் மூலமாகவும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி சொந்த வீடு வாங்கிறதுக்கு, இல்லை பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் எதிரிகளிடமிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சார் என்னோடய வீட்டை அடமானம் வச்சுருக்கேன், எப்படி சார் மீட்கிறது? இந்த வாரம் உங்களுக்கு மீட்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதற்குண்டான பண பலத்தை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வீட்டை வந்து ஜப்திக்கு போக போகுது, இல்லை ஏலத்துக்கு கூட போகிறாங்கன்னா நீங்களே பணத்தை கட்டி எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இழந்த செல்வத்தை, இழந்த செல்வாக்கை, இழந்த சொத்தை மீட்டெடுப்பதற்குண்டான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. 2024 நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. 23 நடக்காததெல்லாம் 24 நடத்தி கொடுப்பாரு குரு பகவான். ஏன்னா உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். இந்த வருஷ பாதியில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. மே மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வந்து மேலும் நற்பலன்களை தான் கொடுப்பாரே தவிர கெடுபலன்களை தரமாட்டார். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு அமோகமான ஆரம்பமாக, துவக்கமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண்கள், குடும்பத் தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிதானமாக பேசுங்க, நியாயமாக பேசுங்க. ஏன்னா நியாயமாக தான் பேசுவீங்க, ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவீங்க. அந்த ஹார்ஷ்னஸை குறைச்சிக்கோங்க. உங்கள் பேரில் இருக்கிற பயத்தை விட அன்பு மேலிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறுவதற்கு உங்களுடைய வார்த்தைகள் என்ன நளினம் கூட்டுவதன் மூலமாக ஏற்படும். சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்திருக்காரு, புதன் வந்திருக்காரு. எனக்கும் என் கணவருக்கும், எனக்கும் என் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுமா அப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் புதன் வந்திருக்கிறது கெட்ட பலன் தான், இல்லைன்னு சொல்லலை. பொய் சொல்லி மறைக்கக்கூடாது.
ஆனால் அந்த கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களை கெடுக்கக்கூடிய வகையில் சனி பார்வை இருக்குது. அதாவது ஏற்கனவே ஒருத்தன் கெட்டவன், அவன் கெட்டவன் எதிரில் நிற்கிறான், அவனை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனா அது சனி பார்வை. ஸோ கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக இது நாள் வரை கடந்த 5 வருஷமாக 7 வருஷமாக 12 வருஷமாக அவமானமும் துக்கமும் ஏற்பட்டுட்டு இருந்ததுன்னா இந்த வாரத்தில் டிசம்பர் 31 நல்ல மாற்றங்கள், ஒரு நல்ல வாழ்க்கை துவக்கக்கூடிய திறவுகோல் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. குடும்ப தலைவிகள் சந்தோஷம் அடைவார்கள். பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பண வரவு நேர்மையான வரவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதனுக்கு சனி பார்வை இருக்குது. புதன் 7ஆம் இடத்துல இருக்கார், வக்கரகதியில் இருக்கார், சனி பார்வையில் இருக்கார், கூடவே சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். நட்பு வட்டம் சேருவார் சேர்க்கையை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்றபடி இந்த வாரத்தில் நெகட்டிவ் பலன்கள் இல்லை உங்களுக்கு ரிஷபராசிக்கு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கும் தவறான நட்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அல்லது உங்களுடைய நட்புகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். ராஜராஜேஸ்வரி அல்லது காமாட்சி அம்மன் வழிபாடு. அப்படி இல்லை அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கிற அம்மன் வழிபாடு, கன்னியாகுமரியை வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படும். அதாவது கன்னியாகுமரி கன்னியாக இருக்கா, தான் கல்யாணம் பண்ணிக்காமல் உலக நன்மைக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கா, உங்களுக்கு உங்களுடைய நன்மைக்காக திருமணத்தை நடத்தி வைப்பால். உங்களுடைய நன்மைக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் மன வேறுபாடுகளை விலக்கி வைப்பாள். இது காமாட்சி அம்மன் அல்லது கன்னியாகுமரி அம்மன் அல்லது மகா பிரத்யங்கரா தேவி. அதாவது அம்பாள், அனைத்து விதமான அம்பாளையும் வழிபடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு அன்னையின் திருவருள் கிடைக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நடுவில் ஒரு சில நாட்கள், அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஜனவரி 2 முதல் 4ஆம் தேதி வரை, அதாவது 5ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு 5ஆம் தேதி மாலை வரைன்னு சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், வேலை பளு ஜாஸ்தி இருக்கும், ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கும், உடம்பு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கும் உங்களுடைய வருமானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. வருமானம் வந்து கொண்டு தான் இருக்கும், தொழில் விருத்தி ஏற்படும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. சார் சம்பளம் மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா எங்களுக்கு சம்பளம் வராதா சார், முதல் ஒரு வாரத்துக்கு சம்பளம் இல்லாமல் நாங்கள் எப்படி சார் இருப்போம்? கரெக்டு தான். உங்களுக்கு சம்பளம் வரதை தவிர அடிஷ்னல் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற ஃபோட்டோகிராஃபி தொழிலை விட இப்போ புதுசாக அடிஷ்னலாக ஒரு தொழில் அமைந்து அதன் மூலம் ஏதோ ஒரு சின்னதாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணி கொடுக்குற விஷயத்துக்கு கூட வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். சரி, நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு சப்ளையராக இருக்கீங்க, ஏதாவது பொருள் சப்ளையராக இருக்கீங்கன்னா இத்தனை நாளாக சப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் எந்த பெரிய லாபமும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வார ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ளை நீங்கள் பண்ணக்கூடிய நேர்மையை பார்த்து சில கம்பெனிஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக நான் ப்ராஃபிட் அடிஷ்னல் மார்ஜின் கொடுக்குறேன், நீங்கள் எங்களோட ப்ராடக்டையும் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் 3ஆம் இடத்துல சிம்மராசியில் இருக்கும் பொழுது, குரு மற்றும் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக 3ஆம் இடத்ததிபதியான சூரியனும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். நல்ல நண்பர்கள் மூலமாக அல்லது வாழ்க்கை துணையின் மூலமாக அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வெற்றி செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் யாருக்கு ரொம்ப அதிகமான பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, அரசு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம், அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க, ஸோ எனி பர்சன் ஹூ இஸ் இன் பிஸ்னஸ் ஆர் ஹூ இஸ் இன் பவர், அவங்க கூட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வார ஆரம்பத்திலேயே ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில்
சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தனயோகம் ஏற்படுகின்றது, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்றது, ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணமாகி மனப்பிரிவினால் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மனப்பிரிவு விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்களா? சண்டை போடுவீங்க, ஆனால் அந்த சண்டை உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே அந்யோன்யத்தை அதிகரிக்குமே தவிர ஊடலையும் கூடலையும் சேர்க்குமே தவிர உங்களை பிரிக்காது. அதனால் இந்த வாரம் குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் காதல் வயப்பட்டு மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருப்பவர்கள் ஒன்றிணைவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கும் பொழுது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகளை தரக்கூடிய, படிப்பு மேன்மைக்கு உண்டான வழியை தரக்கூடிய, அந்த படிப்புக்கு உண்டான கடனை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வாரத்தில் நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு, எதிர்கால திட்டங்களுக்கு உண்டான அஸ்திவாரத்தை பலப்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் சற்று அலைச்சலும் கடன் அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் மட்டும், அந்த தொழில் பண்ணுறவங்க மட்டும், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான விவசாயம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கடனை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கடன் ஜாஸ்தி ஆச்சுன்னா வரக்கூடிய வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் கடனுக்கு போயிடும். இந்த வாரத்தை உங்களுக்கு சந்தோஷமாக ஆக்கிடவும், உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதுவும் குறிப்பாக சுவாமிமலை முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு குருவாக, தந்தைக்கே குருவாக இருந்தவன் உங்களுக்கும் குருவாக இருந்து உங்களை நல்வழிப்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். கடனை அடைப்பதற்குண்டான முனைப்பை காட்டுவான். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன் இந்த வாரம் ஆரம்பத்தில் இருக்கார், ஞாயிற்றுக்கிழமை காலையில். அதுக்கப்புறமா விடியற் காலையிலே 5:45 6 மணி வாக்கிலேயே சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நீங்கள் எழுந்திருக்கும் போது சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அனுகூலமான பலன்கள், தன வரவு ஏற்படுதல், குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் உங்களுக்கு திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளின் திருமண பேச்சுவார்த்தைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அல்லது குடும்பத்தில் ஏதாவது வீடு வாங்கணும், இல்லை வீடு வாங்கின வீட்டை பெருசுபடுத்தணும், இல்லை வாங்கின நிலத்தில் வீடு கட்டணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான கடன் வாங்கலாமா, எந்த பேங்க்கில் வாங்கலாம், என்ன வட்டியில் வாங்கலாம், ஃப்ளோட்டிங் ரேட்டில் வாங்கலாமா, இல்லை ஃபிக்ஸ்டு ரேட்டில் வாங்கலாமா, இப்படிப்பட்ட யோசனைகள் நிறையா நடக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி மாலை வரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும், சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும். கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் அந்த கடனை வாங்கி தண்ட செலவு பண்ணாதீங்க, படாடோப செலவு பண்ணாதீங்க. வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை மாற்றுவாங்க, வருஷம் மாற்றுவாங்க. சில பேர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் தான் எனக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்தார். நான் சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் அவர் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்களை மாற்றிட்டே இருப்பார். அதை விற்பார், பாதி விலை வரும், மீதி பாதி விலை அதை இனிஷியல் பேமெண்ட்டாக வச்சு புது பொருள் வாங்குவார். அந்த மாதிரி புது பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாரமாக, நல்ல வார துவக்கமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வருஷத்துக்கு 2024ஆம் ஆண்டுக்கான ஒரு நல்ல துவக்கம் இந்த வாரம் உங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு. 8ஆம் இடத்துல அஷ்டம சனி இருக்காரே, எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னா உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை குரு பகவான் கொடுக்குறாரு. அதற்கு கேட்டலிஸ்டாக கிரியா ஊக்கியாக சனி பகவான் செயல்படுவார். ஆக்சுவலாக சனி பார்வையில் குரு இருந்தால் கெடுபலனை கொடுக்கணும், அதாவது குரு கெட்டு போவார். உங்களுடைய யோகாதிபதி கெட்டு போனாலும் இப்பொழுது அது மாற்றுறது, ஏன்னா அவர் பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான நேரம். அந்த பயிற்சிக்கு முன்னாடி அந்த 10ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பதவி மாற்றத்தை இந்த வாரத்திலேருந்து துவக்கிறாரு. 4 மாதத்துக்குள்ளார உங்களை கொண்டு போய் சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறவரை
கொண்டு போயிட்டு ஒரு ஜிஎம்மாவோ வைஸ் பிரசிடெண்ட்டாவோ உக்காத்த வைக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகமான வாரமாக, துவக்க வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. 2024 நடக்கக்கூடிய சுப பலன்களுக்கு உண்டான ஆரம்ப புள்ளி இந்த வாரம். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த விதமான தவறுகளையும் செய்து விடாதீர்கள். ஏன்னா சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குரு பார்வையில் இருப்பார். ஆனால் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் தேய்பிரை சந்திரன் அலைச்சலை கொடுப்பார். உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தாத வகையில் அலைச்சலை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சனி பார்வையில் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு அவர் பாதகாதிபதியும் கூட. அதனால் தேவையில்லாத வில்லங்கத்தில் போய் மாட்டிக்காதீங்க. குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அந்த பொருட்கள் ஏதாவது நஷ்டம் வந்ததுன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு, எப்படி அர்ஜுனனுக்கு வந்ததோ அது மாதிரி போகட்டும்னு விட்டுட்டு போங்க. அந்த இடத்துல போயிட்டு இந்த லேடி என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த நபர் என்னை ஏமாற்றிட்டாருன்ட்டு, இந்த ஆண் என்னை ஏமாற்றிட்டாருன்னு அங்கே போய் சண்டை போடாதீங்க. நஷ்டம் வருதா மனசார ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த நஷ்டம் உங்களுடைய கழிவிடைன்னு நினச்சிக்கோங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வார கடைசியில் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தனயோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு டாப் பர்சனாக இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால பொதுவாக சுக்கிரன் அந்த தன்னுடைய லாபஸ்தானத்தில் இருந்தால் 11ஆம் இடத்துல இருந்தால் பாதகாதிபதியாக செயல்படுவார். அந்த பாதகாதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறது கெட்டு போகிறது நல்லது தான். அதனால் உங்களுக்கு யோகம் ஏற்படும், ஸ்திர சொத்துக்கள் அமையும், பூர்வீக சொத்துலேருந்து வர வேண்டிய பங்கு உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பங்காளிகளுக்குள்ள சண்டை இருந்ததுன்னா அந்த சண்டையை அமிக்கபுளாக உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் உங்கள் ஊருக்குன்ட்டு ஒரு காவல் தெய்வம், எல்லை தெய்வம் இருக்கும்ல, அந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஏதாவது ஒரு விழா நடந்ததுன்னா அந்த விழாவுக்கு உண்டான செலவில் ஒரு பங்கை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், நல்ல பலன் பெறுவதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரு பகவானை வழிபடுங்கள். குருவை மிஞ்சிய தெய்வம் எதுவும் இல்லை. குரு பகவானை வழிபடுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பாடம் நடத்துகின்ற குருமார்களை வழிபடுங்கள். அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து வாருங்கள். அவங்களுக்கு பணம் கொடுத்து அவமரியாதைப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை உடலால் உழைத்து செய்து வாருங்கள். உங்களுக்கு அவர்களின் ஆசி மட்டுமல்லாமல் குரு பகவானின் ஆசியோடு சேர்த்து அந்த சிவபெருமானின் ஆசியும் கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக துவக்க வாரமாக அமைந்திடும். அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலேயே ஒரு மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி வருகின்ற வாரமாக இருக்கும். ஏன்னா ராசிக்குள்ளே சந்திரன் வராரு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 5:45 மணி 6 மணி வாக்கில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. மனக்கவலைகளை போக்கக்கூடிய, ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக ஆரம்பமே சந்தோஷமாக இருக்கும். மனசில் தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வையில் சந்திரன், சனி பார்வையில் இருந்தாலுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வார ஆரம்பம் டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 11 மணி 57 நிமிஷம் 53 வினாடிக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. பொதுவாக வக்ர நிவர்த்தி இருந்தால் கெடுபலனை தரக்கூடிய கிரகம் குரு பகவான். அவர் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. குரு சந்திரன் பார்வையின் காரணமாக வார ஆரம்பத்திலே நீங்கள் தெளிவான முடிவெடுப்பீங்க. கம்பீரமாக முடிவெடுத்து அடுத்தவர்களின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வார ஆரம்பமே அப்படி தான் இருக்குன்னா போக போக எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த வருஷ கடைசி வரைக்குமே உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற நாட்களாக இருக்கும். ஏன்னா வார ஆரம்பம் 31ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் வராரு. ஜனவரி 1 ராசியில் சந்திரன் கஜகேசரி யோகத்தோட இந்த வருடமே துவங்கிறது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது எந்த கிரகங்களின் பார்வை இல்லாட்டினாலும் ராகு பார்வையில் கேதுவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு அனுகூலத்தை தான் ஏற்படுத்துவார். சில தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கும். அனாவசியமான பண விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் மட்டும், அதாவது இந்த 2 நாட்கள் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை
2ஆம் தேதி ஜனவரி 2 ராத்திரியிலேருந்து ஜனவரி 5ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுவதாக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு குரு பார்வையில் சந்திரன் வருதுனால கஜகேசரி யோகம் காரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். காரிய வெற்றினா உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி நட்பை பாராட்டி உங்களுக்கு காரிய வெற்றிக்கு அவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் குழந்தைகளால் லாபத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனம் பூரிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. நீங்கள் சொல்கிறது அவர் கேட்கல, என்னை விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிருக்காரு, வெளியூரில் இருக்கார், என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் கூட பேசுகிறதே இல்லை, இப்படிப்பட்ட புலம்பல்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் முதல், அதுவும் குறிப்பாக வார கடைசியில் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதிக்குள்ளார உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவர் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு உண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற நல்ல வாரமாக இருக்கும். வார கடைசியில் பண வரவு ஏற்படும். அபரிமிதமான யோகம் ஏற்படுற காரணத்தினால இந்த வாரத்தில் இந்த ராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது அரசு சம்மந்தமாக கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த அரசுக்கு சப்ளை பண்ணுறீங்க, அரசு இயந்திரத்துக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணி கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் மக்களுக்கு சார்ந்ததாக இருக்கக்கூடிய வகையில் மாற்றங்களை தரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பண கஷ்டம் வருது அல்லது இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா வார கடைசியில் அரசாங்க உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படும். 9ஆம் இடத்துக்கு குரு வந்தால் என்னெல்லாம் நல்லது பண்ண போகிறாரோ அதெல்லாம் இனிமேல் தான் பண்ணவே போகிறாரு. கடந்த 8 மாதமாக உங்களுக்கு கொடுக்காத நல்ல விஷயத்தை குரு பகவான் கொடுத்து உங்களை எப்படியே கீழேந்து மேலே, எப்படி ராக்கெட் மேலே போகுமோ, ஃப்ளைட் எப்படி கடகடகடன் மேலே ஏறுமோ அது மாதிரி உங்களை மேலே கொண்டு போய் அமர்த்தக்கூடிய ஒரு யோகமான வாரம், யோகமான ஆண்டாக அந்த ஆண்டுக்கு உண்டான துவக்க வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் யோக நரசிம்மர் வழிபாடு. யோக நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தவிர்ப்பதற்கும் உங்களை காப்பதற்கும் அந்த நரசிம்மன் தன் முழு பலத்தோடு உங்களுக்கு செயல்பட்டு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னி ராசி, ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ள சந்திரன் வராருன்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. கன்னி ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், ஏன் அப்படின்னு கேட்டால் குரு பார்வையில் வராரு, அதனால் சுப செலவுகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் யாருக்காவது தானம் பண்ணுறதே உங்களுக்கு சுப செலவு தான். அந்த தானம் இந்த வார ஆரம்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தான தர்மம் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வார ஆரம்பத்தில் தான தர்மம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா செலவுகள் இருந்தாலும் மன வருத்தம் ஏற்படாத வகையில் குரு சாதகமாக செயல்படுவார். சுப செலவுகள் ஏற்படும். வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அம்மா இருக்கார், அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் பண்ணுறது, அவங்களுக்கு இந்த மாசாந்திர சுப நிகழ்வுகள் நடத்தி கொடுக்கறதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அனுகூல பலன்கள் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான சிக்கல்கள் தீருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு நீங்கள் செலவு பண்ணினீங்கன்னா அது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எந்த செலவை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகளின் தொல்லை உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீண்ட நாட்களில் நானும் ஒருத்தரும் பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார், அவர் என்னை பிஸ்னஸை விட்டுட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டார், அவருக்கு நான் இப்போ பணம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இனி வரக்கூடிய வருடம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் துவங்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக இந்த 2ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறவர் பாதகாதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைந்திருந்து 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தை தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால பூர்வீக தொழில் பண்ணுறவங்க, பூர்வீக வியாபாரம் பண்ணுறவங்க, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பண்ணின வியாபாரத்தையோ தொழிலையோ நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும்.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் உங்களுடைய கிராஃப் இது நாள் வரைக்கும் இப்படி போயிட்டு இருந்தது. இனிமேல் இப்படி ஜிவ்வுன்னு ராக்கெட் ஏறுற மாதிரி ஏறப்போகிறது. அது வளர்ச்சியை தரும். உடனே ஒரு கேள்வி வரும், அங்கே போயிட்டா மறுபடியும் இறங்காதா சார்னு. இந்த ராக்கெட் உங்களுடைய ராக்கெட் மேலே போச்சுன்னா அப்படியே சுற்றுமே தவிர மேலே தான் நிற்குமே தவிர கீழே வராது. அதனால் உங்களுக்கு இனிமேல் நோ லுக்கிங் பேக், திரும்பி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல விஷயத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். அடுத்தவங்க செஞ்ச உதவியை திரும்பி பாருங்கள். அடுத்தவங்களுக்கு நீங்கள் செஞ்ச உதவியை திரும்பி பார்க்காதீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அப்பப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அவருடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற இந்த வார கடைசி 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை குடும்ப சூழ்நிலை நல்லா இருந்தாலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டே. அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் ராசி மற்றும் 2ஆம் இடத்துல சந்திரன் ட்ராவல் பண்ணுறதுனால வார ஆரம்பத்தில் கொஞ்சம் சோம்பல் தன்மை, அடிக்கடி தூங்கலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்ட்டுலாம் யோசிப்பீங்க. ஆனால் உழைக்கக்கூடிய நேரம். அதனால் உத்வேகத்தோடு ஓடுங்கள். உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும் சொன்னேன். குறிப்பாக நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தால் அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய விவசாய நிலத்திலேருந்து வந்த அந்த விவசாய பொருட்களை, அறுவடை செஞ்ச பொருட்களை நீங்கள் அபரிமிதமான லாபத்துக்கு விற்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ விவசாயம் செழிப்படையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான வாரமாக இருக்கும். வார ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு அதற்குண்டான ட்ராவல் நிறையா இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது. அடிக்கடி நீங்கள் வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய 2024 மே மாதம் எலெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் உங்களை தேடி வருகின்ற நாட்களாக இந்த வாரம் அமையக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் பேரை லிஸ்ட்டில் சேர்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹைகமாண்ட். அவங்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான வாரம். அந்த நல்ல செய்திக்குண்டான செலவுகளை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பிரார்த்தனை, உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய பிரார்த்தனையாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன்னா, 55 வயது 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், சுமங்கலி பெண்கள், அவங்களுக்கு தேவையான விஷயம், அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் தேவை, ரிப்பேர் ஆகிடுது, அதை போய் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் எனக்கு இந்த பொருள் இருந்தால் நல்லா இருக்கும்பா, எனக்கு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் உதவியை செய்யுங்கள். அவங்களுக்கு பண உதவி பண்ணாதீங்க, பொருளாக வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு தேவையான வஸ்திரத்தை, அதாவது புடவையை வாங்கி கொடுங்க. அதுவும் குறிப்பாக பச்சை கலரில், மஞ்சள் கலரில், சிகப்பு கலரில் நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு அனைத்து விதமான யோகமும் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு வழி நடத்தும். நியாயத்தின் பக்கம் நிற்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு நியாயத்துக்காக உயிரை கூட கொடுப்பீங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்க போகிறது. வார ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதாவது 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்குள்ளே விடியற்காலையில் வராரு, ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில். இதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது கேதுவோடு இணைகின்ற பொழுது என்றைக்குன்னு பார்த்தோம்னா இந்த வாரத்தில் 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை, ஜனவரி 2லேருந்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கோ, இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயுமே வெளியூர் போக முடியலன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு உங்கள் கைங்கரியத்தின் மூலமாக, உங்களுடைய உதவியின் மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அப்பேற்பட்ட யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய சிந்தனா சக்தி தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும்.
எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அடைவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் புதிதாக திருமணமானவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு சின்ன மன வேறுபாடு இருக்கா, இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துக்கலாம். உக்காந்து ஆறாமற பேசுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். பெரிய பெரிய நாடுகளே சண்டை போடுறதை விட்டுட்டு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான தீர்வை எட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுடைய தேவையை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும். சிலர் பார்த்திங்கன்னா வேலை இழப்பு ஏற்படுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு இருப்பாங்க. இந்த வாரத்தில் நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வார கடைசியில் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் பேசக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய தேவை அந்த நிறுவனத்துக்கு தேவைன்ட்டு உங்களை நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு, உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல நாட்களாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கார், 7ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த 5ஆம் இடத்து சனி உங்களுக்கு வரவேண்டிய தடையை ஏற்படுத்தினாலும், வரவேண்டிய நல்ல விஷயத்தில் தடையை ஏற்படுத்தினாலும் குரு சாதகமாக செயல்பட்டு அடுத்த 4 மாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் துரிதமாக கொடுக்கறதுக்கு செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நண்பர்களின் அறிமுகத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 5ஆம் இடத்துல சனி இருந்தார்னா அந்த குழந்தை பாக்கிய பேர் ஏற்படல, தாமதத்தை பண்ணுவார். ஆனால் இப்போது குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவார். அதனால் இந்த 4 மாதத்துக்குள்ளார நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சார் 4 மாதம் இருக்கே சார், அதுக்கு ஆரம்பமே இப்போ தான் சார், அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சிந்தனா சக்தியை தெளிவடைந்து அதன் மூலமாக தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் வழக்கு ஏதாவது இருந்ததா, அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி வரும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்குள்ள உங்களுக்கும் அவங்களாம் ஒரு குரூப்பு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க சார், என் கூட யாரும் ஒழுங்காக பழகலை, என் கூட அந்யோன்யமாக இல்லை, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, எனக்கு தர வேண்டிய சொத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசுவதை நடத்துவது நல்லது. பேசுவதை தவிர்த்திங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். நிதானமாக பேசுங்க. யாருக்கிட்டையும் விதண்டாவாதம் பண்ணாதீங்க. விதண்டாவாதம் பண்ணினா உங்களுடைய செல்வாக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டு குரு பார்வையில் இருக்கார். நிதானமாக தான் பேசுவீங்க. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தையை தவறான பிரயோகத்தின் மூலமாக, இந்த இங்கிலீஷில் கமா போடுறது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுன்னு இருக்குது, கமாவை மாற்றி போட்டுட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தமே மாறிடும். அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தாமல் அடுத்த வார்த்தையில் நிறுத்தினீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. மிஸ்கம்யூனிகேஷனை வளர்த்துக்காதீங்க. யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் தெளிவாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நியாயமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு பட்டதுன்னா ஆணித்தரமாக பேசுங்கள். ஆணித்தரமாக பேசும்பொழுது அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் பேசுங்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் குவியறதுக்கு இந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்தேவியை வழிபடுங்கள். வாக்தேவினா வேறு யாரும் இல்லை, சரஸ்வதி தேவியை வழிபடுங்க. ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு வார்த்தைகளினால் ஏற்படுகின்ற தடங்கல்களையும் தடுமாற்றங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு துணையாக உங்களுடன் பயணிப்பார்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தசம லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. கடைசியாக வார கடைசியில் விரயஸ்தானத்துக்குள்ளேயும் வரப்போகிறாரு. உங்களுடைய விடாமுயற்சிக்கு உண்டான வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இந்த 3 இடம் சொன்னேன், தசம லாப மற்றும் சயனஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வருமா அப்படின்னா நஷ்டமே கிடையாது. வளர்ச்சி, லாபம், யோகம், இது 3 தான் இந்த வாரத்திலேருந்து தாரக மந்திரமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்குது.
இது நாள் வரைக்கும் கடந்த 5 வருஷமா, 7 வருஷமா, 10 வருஷமா, 12 வருஷமா நீங்கள் பட்ட அவமானங்கள், அவஸ்தைகள், இழப்புகள் எல்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான நேரம். நெகட்டிவ்லாம் உங்களை விட்டு போகும், பாசிட்டிவ்லாம் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. உங்களை அவமதித்து சென்றவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் எல்லோரும் உங்களிடம் வந்து சரணடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும், தொழிலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு 5 வருஷமாக உங்களுடைய தொழிலில் மந்தத்தன்மை, அதாவது ஒரு எறும்பு அதாவது நகர்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. சுறுசுறுப்பாக எறும்பாட்ட வேலை பண்ணியிருப்பீங்க, அதுக்கு பலனே வந்திருக்காது. நீங்கள் யானையாட்டம் கொண்டு போயிட்டு சாமானெல்லாம் கொண்டு போயிட்டு சுமத்து வச்சுருப்பீங்க, அவ்வளவு வேலை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு பலன் பார்த்திங்கன்னா எறும்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் பலன் தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்களுடைய செல்வாக்கு மீண்டும் உயரக்கூடிய யோகம் ஏற்படும். ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை. பொதுவாக இந்த ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருந்ததுன்னா எதிர்பாலினத்தவர்களால் தவறான குற்றச்சாட்டுகளுக்கோ அல்லது தவறான பேச்சுக்களுக்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு அதற்கு நேர்மாறாக நடக்க போகிறது. யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுடன் நட்பில் இருந்த எதிர்பாலின நண்பர்கள் உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்தி உங்ககிட்ட ஏமாற்றிட்டு போனவங்கள்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களிடம் தஞ்சம் அடைவதற்குண்டான யோகமான வாரமாக இது இருக்கும். யாரெல்லாம் உங்களை விட்டு உங்களை உதாசீனப்படுத்திட்டு தூக்கி போடு, கருவேப்பிலையே நினச்சி தூக்கி போட்டுட்டு போனாங்களோ, அச்சச்சோ நான் தப்பு பண்ணிட்டேன், கருவேப்பிலை கிடையாது, நீ தான் எல்லாத்துக்கும் மருந்தாக இருக்க, எனக்கு நீ தான் ஒரு உதவியாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருச்சிக ராசி நண்பர்களை தேடி வந்து சரணடையக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் அவங்கள எட்ட நிறுத்திட்டு வேலை வாங்குங்க, அவங்களுக்கு உண்டான உதவியை செய்யுங்க. ரொம்ப க்ளோஸாக அந்யோன்யமாக இருக்க வேண்டாம். இது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதற்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. வீட்டில் ஏதாவது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, முன்னணி நடத்தி கொடுக்கறது விருச்சிக ராசிக்காரன் தான். அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு இருக்கா, அதில் முன்னணி அதில் எல்லாத்தையும் சாதகமாக மாற்றி கொடுக்கறது விருச்சிக ராசிக்காரனாக இருப்பான். அதே சமயம் உங்களுடைய தொழில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை இருக்கா, அதை முன்னணி அதை தகர்த்தெறிந்து அந்த வளர்ச்சி, அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறியும் யோகம், தகர்த்தெறியும் பராக்கிரமம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் முதல் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தோடு பேசி அவங்கள தவறாக இருப்பவர்களையும் ஆணவத்துடன் செயல்படுபவர்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணபலம், பூமி தொடர்பான, அரசாங்கம் தொடர்பான பழைய பாக்கிகள் வசூலாகும், தனயோகம் ஏற்படும், பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சுணக்கம் இருந்தாலும் பாதிப்புகள் இருக்காது. தாயார் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திட நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, எந்த தெய்வத்துக்கு என்ன வழிபாடு பண்ணணும்னா, தினமும் துர்கா சப்தஸ்லோகி சொல்லிட்டு வாங்க. துர்கா சப்தஸ்லோகியின் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைக்கும், மனவேறுபாடு காரணமாக உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பின்னாடியிலேருந்து குத்துறவங்களுக்கும் துரோகிகளுக்கும் உங்களை காப்பதற்கும் அவர்களுக்கு நல்ல அறிவை வழங்குவதற்கும் உண்டான ஒரு உபாயம் யாருன்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி மூலமாக துர்கையை வழிபடுவது. எதிரிகளை துவம்சம் செய்து உங்களை காத்து உங்களுக்கு துணையாக இருப்பாள். தனுசு ராசி. ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் குரு பார்வை, 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் குரு பார்வை. 10ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்துருக்காரு. கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகிறது, கொஞ்சம் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக செலவு பண்ணுறது,
தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும்ல, அதை சந்தோஷமாக நடத்திக்கிறது. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் அவமானங்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு மரியாதைகள் கூடும், மதிப்பு உயரும். மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்கள்லாம் உங்களை தேடி வந்து மரியாதை செலுத்தக்கூடிய பவர் சென்டராக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேன்மை ஏற்படுறதுக்கும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசியில் இருக்கிற செவ்வாய் சூரியனுக்கு குரு பார்வை. அதுவும் குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், குறிப்பாக மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது பதவியில் அதிகாரத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் நடத்துவதாக இருந்தால் உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு எதிரிகளை திருத்துவதற்குண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குரு பார்வையில் செவ்வாய் குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரம் செழிப்படையும். குறிப்பாக பூமி தொடர்பான வியாபாரம் செழிப்படையும். எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உப்பு புளி மிளகா விற்றா கூட அதுலேயும் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் அமைகின்ற வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி வேற்றுமை காரணமாக பிரிந்திருப்பவர்கள் செலவுகளை ஏற்படுத்தி கொஞ்சம் யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா மீட் பண்ணி பேசுங்க. மற்றவங்களை நம்பி எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. இந்த கணவன் மனைவி உறவில் 3ஆம் நபர் தலையீடு இருந்ததுன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். அதிகாரத்தின் தலையீடு இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டோம் சார், கோர்ட்டில் எங்கள் கேஸ் இருக்குது, டைவர்ஸ் கேஸ் நிற்குது அப்படின்னா கோர்ட்டு பாட்டுக்கு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி கோர்ட்டே சொல்லும், நீங்கள் மனசு விட்டு பேசுங்க, தனிமையில் பேசுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்த, ஒரு மலை வாசஸ்தலத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு 2 பேரும் ஒரு நாள் உக்காந்து பேசுங்க. மனசு விட்டு பேசுங்க. தவறுகளை ஒத்துக்கோங்க. ஈகோ பார்க்காம ஒத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது திரைமறைவு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த திரைமறைவு செலவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான செலவுகளாக இருக்கும். அதனால் உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொண்டு அதன் மூலமாக வெற்றி நடை போடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதியான சூரியன் குரு பார்வையில் இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால திருமண யோகம் கைகூடும். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தின் மூலமாக உங்களுக்கு பல அரிய புதிய அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வாரமாக இருக்கும். அதற்குண்டான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு வெளியிலையும் உங்களை சுற்றி இருக்கிற இடத்தையும் தயார்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதுவும் பழனியம்பதியில் இருக்கும், பழனி மலை மீது இருக்கும் முருகனையும், பழனிக்கு கீழே இருக்கிற அந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோயில்னு இருக்குது, அதுதான் பழனி. அதுதான் அறுபடை வீடில் ஒரு வீடு. மேலே இருக்கிற பழனி கிடையாது. அந்த கீழே இருக்கிற அந்த குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மோட்சம், தனம், யோகம் அனைத்தும் சேர்ந்து அந்த பெருமான், அந்த முருகப்பெருமான் குழந்தையாக இருந்து உங்களுக்கு அருள் புரிவார். இந்த வார ஆரம்பம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோடு துவங்கிறதுன்ட்டு பயப்பட வேண்டாம். இந்த வருஷ ஆரம்பமும் சந்திராஷ்டமத்தோடு துவங்கிறதுன்ட்டு கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிற குரு இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 11:57:53 வக்ர நிவர்த்தி அடைகிறது. உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். திடீர் சுப செலவுகள் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார ஆரம்பம் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் அதன் பிறகு அந்த நாட்களில் கூட குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற நாட்களாக இருக்கும். அஷ்டம சந்திரன் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுவார்னா அது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது.
சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த வாரத்தில். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும். இந்த 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம், தடுமாற்றம், அலைச்சல், எந்த ஒரு காரியத்திலும் தடை போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே இந்த 5ஆம் தேதி வரைக்கும் தான். 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு வருது. வேலை இல்லாமல் அவஸ்தைப்படுறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு பார்வையில் சந்திரன் வராரு. அதுவும் வக்ர நிவர்த்தி அடைந்த குரு. அது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துறதுனால இழந்த வேலையையும் இழந்த மதிப்பையும் மீட்டு கொண்டு வருவதற்குண்டான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சார் எனக்கு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் எங்கள் குரூப்பாக ஒரு 100 பேர்த்த தூக்கிட்டாங்க, அவங்களுக்கு எங்களை எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமென்னா, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான நேரம் வந்து விட்டது. நீண்ட நாட்களாக பணக்கஷ்டத்தில் இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு அந்த பணக்கஷ்டம் போக்கும் விதமான நற்செய்திகள் வருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிக வார ஆரம்பத்திலேருந்து வார கடைசி வரைக்கும் நிதானமாக இருந்துக்கோங்க. என்னதான் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வையில் சந்திரன் வந்தால் கூட உங்களுடைய மதிப்பு குறையாது, மதிப்பு பெருசாக வளர்ச்சி அடையாது, குறைவும் குறையாது. உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று குமுறல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய தாயாரின் அனுசரணையான போக்கு, உங்களுடைய மாமியாரின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வாழ்க்கை துணை இந்த வாரம் ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இது நாள் வரை மன வருத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு இந்த வாரம், அதுவும் குறிப்பாக சந்திரன் உங்கள் தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் வரும்பொழுது, அதாவது சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசிக்கு வருகின்ற 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி, அதாவது இந்த செய்தி வந்து இட் வில் பி எ சர்ப்ரைஸ். எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எப்படி இருக்கும்னா, திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஒரு பிரதம மந்திரியோ இல்லை முதல் மந்திரியோ அவர் வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டா எந்த அளவுக்கு திக்குமுக்காடி போவீங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தரக்கூடிய செய்தி காத்துருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். பூமி தொடர்பான விஷயங்களில் முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வாரத்தில் அந்த முதலீடு செய்வதற்கு உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு பண முதலீடு செய்து உங்களுடைய தொழிலை மீண்டும் துவக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பூமி தொடர்பான எல்லா தொழிலும் மீண்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, ஒரு ரீசைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, இந்த சுவிட்ச் போட்டால் எப்படி மோட்டர் ஓடுமோ அது மாதிரி ஓடுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம், வார முடிவு சந்தோஷம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட முதல் 5 நாட்கள் 31ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சங்கடமான பலன்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த 5 நாள் 6 நாள் கொடுத்த சங்கடத்தை 5ஆம் தேதி 6ஆம் தேதி உங்களுக்கு நல்லதை கொடுத்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரன் சாதகமாக மாறுவார். அதனால் இந்த மகர ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த வார ஆரம்பம் மன கஷ்டத்தையும் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் பண விவகாரங்களில் குழப்பத்தையும் ஏற்படுத்தினாலும் வாரக்கடைசியில் இழந்த அனைத்தையும் மீட்டு கொண்டு வருவதற்குண்டான யோகத்தை இந்த வாரம் குரு பகவானும் சந்திர பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம், உடம்பில் இருந்த வியாதியெல்லாம் தீர்றதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. 4ஆம் இடத்திலிருந்து குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ளாரையே இந்த நல்லதை பண்ணிட்டு போவார். அதுக்கப்புறம் குருவால் சனியால் எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற காரணத்தினால இந்த வாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய, சங்கடங்களை தகர்த்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான வழிபாடு முறை, என்ன தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, பைரவர் வழிபாடு செய்யுங்க. தினமும் சாயந்தரம் சிவன் கோயிலில் இருக்கிற பைரவர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபடுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு பசுமாட்டு நெய்யை வச்சு விளக்கேற்றணும்.
அந்த கோயில் வாசலில் விற்கிற நெய்யெல்லாம் வாங்கி ஏற்றாதீங்க. அதை ஏற்றுறதுனால உங்களுக்கு கெடுபலன் தான் வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே கெடுபலன் வரும். இதை சொல்கிறதுனால யாருடைய வியாபாரத்தையும் நான் கெடுக்கிறதுக்காக சொல்ல, அவர்களும் திருந்தி நல்ல நாட்டு பசுமாட்டு நெய்யை வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக தான். அதன் மூலமாக நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தும். அதற்கு உங்களுடைய வழித்துணையாக பைரவர் உங்களுடன் பயணிப்பார், உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை வழிநடத்துவார். கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பம் சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மனசில் கிளேசம் இல்லாமல் மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய யோகம் இருக்குது. சந்திரன் சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து உங்களுடைய சந்தோஷத்தை மீண்டும் ரீவைண்ட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்த அந்த சந்தோஷமான நாட்கள், உங்களுடைய நண்பர்களுடன் இருந்த சந்தோஷமான நாட்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடு இருந்த ஒரு நல்ல சந்தோஷமான நாட்கள், அவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டார், அவர் செஞ்ச உதவி எப்படி உங்களுடைய தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் அனுகூலமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சந்திரன் இந்த வாரத்தில் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய நண்பர்களை நினைத்து, வாழ்க்கை துணையை நினைத்து விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் மேலும் குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு சிலர் முயற்சிப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் சார்பாக எந்த விதமான உதவியும் செஞ்சிடாதீங்க. ஒரு வார்த்தை கூட அவங்கள பற்றி, உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி பேசிடாதீங்க. அவங்களுக்கு ஒரு நூல் கொடுத்துடாதீங்க. அதை கொடுத்தீங்கன்னா அதை சாக்கா வச்சு உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை குரு பார்வையில் வரதுனால உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களும் உங்களை தேடி வந்து அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய முன்னேற்றம், தந்தையின் உதவியின் மூலமாக உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுது. உங்களுடைய வியாபாரம், தொழில் முன்னேற்றத்திற்குண்டான உதவியை தந்தையிடம் பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நாட்கள், அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை, அந்த நாட்களில் எதிர்பால் இனத்தவர்களால் உங்களுக்கு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பால் இனத்தவர்களால் உங்கள் குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சொன்ன பொய் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நேரம், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த பொய் வெளிச்சத்துக்கு வந்துடுதுன்ட்டு மேலும் பொய் சொல்லாமல், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்காதீங்க. என்றைக்குமே சரணாகதி ஒன்று மட்டுமே உங்களை உய்விக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அது தெய்வமாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் சரி. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீரினால் உங்களுக்கு சங்கடங்கள், அதாவது உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுறது போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான வழிபாட்டு முறை என்ன, எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு தற்காப்புக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, பிரத்யங்கரா தேவி உபாசனை அல்லது உக்ர நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். உக்ர நரசிம்மர் நல்ல கோபமாக இருப்பார், அவர் உடம்புல ரத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த தெய்வத்தை வழிபடுங்க, உக்ர நரசிம்மரை வழிபடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பிரத்யங்கரா தேவி உபாசனை, பிரத்யங்கரா தேவிக்கு கோயிலுக்கு சென்று அந்த பிரத்யங்கரா தேவிக்கு ஆளுயர மாலை, உங்களுக்கு என்ன வயசாகிறதோ, உங்களுக்கு 21 வயசாக இருந்ததுன்னா 21 × 3 63 எலுமிச்சம்பழம் கோத்த மாலை போடுங்க. எனக்கு 42 வயசாக இருந்ததுன்னா 42 எலுமிச்சம்பழம் போட்ட மாலை. எனக்கு 62 வயசாகிடுதுன்னா 62 எலுமிச்சம்பழம் கோத்த மாலை. எனக்கு 36 வயசுன்னா 36 எலுமிச்சம்பழம் தான். அதாவது 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அதை × 3 பண்ணி போடணும். இல்லை 30 வயசுக்கு மேலே தாண்டி எடுத்துனா அது என்ன வயசோ அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை கோத்து அந்த பிரத்யங்கரா தேவிக்கு மாலையாக சாற்றி வழிபடுங்கள். உங்கள் எண்ணங்கள் ஈடேறுவது மட்டுமல்லாமல் உங்கள் எதிரிகளையும் உங்களிடமிருந்து விலக்கி வைப்பதற்கு அந்த பிரத்யங்கரா தேவி உங்களுடன் துணை இருப்பாள். இதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை உங்களுக்காக உங்கள் முன் நின்று அவள் ஏற்படுத்தி கொடுப்பாள்.
மீன ராசி. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பமே அமோகமாக இருக்க போகிறது. இருக்கிறதுலே 12 ராசியில் வந்து இந்த வாரம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருப்பது மீன ராசிக்காரங்க தான். ஏன்னா வார ஆரம்பம் சந்தோஷமாக இருக்கும், வார கடைசியில் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் பண வரவை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் குரு பார்வையில் சந்திரன், கஜகேசரி யோகம், குடும்பத்தினர் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள். உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு பக்கபலமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. தொழில் விருத்தி ஏற்படும், தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூக்கே கூப்பிட மாட்டாங்கன்னு இருந்தால் இந்த வாரம் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு உங்களை செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய, வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அடைவார்கள். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா, திருமண வயதில் இருந்தாங்கன்னா, அவர்கள் திருமணமாகி வீட்டுக்கு ஒரு மருமகனையோ மருமகளையோ கொண்டு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கும். ஏற்கனவே திருமணமாக எடுத்த அவளுக்கு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாரமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் கிடையாது. சந்திராஷ்டமத்தில் கூட நல்ல பலனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்கள், உங்களுடைய முன்ஜென்ம நண்பர்களை கூட தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதாவது முன்ஜென்ம நண்பர்கள்னால் முன்ஜென்மத்துக்கு போக மாட்டீங்க. முன்ஜென்மத்தில் யாரெல்லாம் நட்பில் இருந்து இப்போ நட்பில் இல்லாமல் இருக்காங்களோ புதிதாக அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையானது சனி பார்வையில் இருக்கிறது. தந்தை வழியில் சில செலவுகளை ஏற்படுத்தும், அல்லது தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. அதற்குண்டான வழக்கறிஞர் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி உங்கள் பக்கம். அதனால் எந்த விதமான தடங்கல்களும் இல்லாத வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அனுகூலமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. என்னடா அது இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்ல 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 பாசிட்டிவாக தான் சொல்லின்னு இருக்கேன். எந்த நெகட்டிவும் கிடையாது. குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும்னு சொன்னேன். அதே சமயம் உங்கள் குடும்பத்தால் அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். உங்களால் குடும்பத்துக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீ பண்ணுறது பெரிய விஷயம், நீ பண்ணுறது பெரிய விஷயம்னு உங்களை பெருமைப்படுத்தி பேசுவதற்குண்டான யோகமான வாரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பல புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய பதவி உயர்வு அல்லது புதிய தொழில் செய்வதற்குண்டான முயற்சிகளில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி காரிய தடைகளை விலக்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். 4ஆம் இடத்திற்கு சூரியன் செவ்வாயின் பார்வை. 4ஆம் இடத்ததிபதி சுக்கிரனோடு சேர்ந்து சனி பார்வையில், 4ஆம் இடத்திற்கு குரு பார்வையில் இருக்கிற சூரியன் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் பார்க்கறதுனால அரசாங்க பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசு வகையில் நல்ல மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நன்மைகள் ஏற்படுகின்ற, ஈவன் சந்திராஷ்டமத்தில் கூட உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடல் கடந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மொத்தத்தில் வருமானத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது உச்சிதமான பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடுங்கிறது தேன் மற்றும் தாமரைப்பூ கொண்டு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி
தனயோகத்தை கொண்டு வந்து சேர்த்து தடைபட்ட வருமானத்தை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த மகாலட்சுமி. அந்த மகாவிஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் இந்த 2024ஆம் ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.